உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள். இந்த பூமி பூஜைக்காக ராமேஸ்வரம், கன்னியாகுமரி கடல் பகுதி, கிருஷ்ணகிரி, காவிரி ஆறு மற்றும் தாமிரபரணி ஆற்றில் இருந்து தீர்த்தம் கொண்டு வரப்பட்டு பூஜை செய்யப்பட்டது. திருவண்ணாமலையில் இருந்து பூஜிக்கப்பட்ட சுவாமி படமும் புனித நீர் கலசங்களும் கொண்டு வரப்பட்டன. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. இந்த வருஷம் தீபாவளி எங்களுக்கு மாநாடு தான் பெரிய ஃபங்க்ஷனு. அவரோட படம் தான் எப்போதுமே நாங்கள் எதிர்பார்ப்போம். இந்த வருஷம் அவரோட மாநாடு ரொம்ப எதிர்பார்ப்போம். ஒரு தொகுதிக்கு நிறைய 3 பெண்கள் அமைச்சிருக்காங்க. அதில் நிறைய பேர் இப்போ முன் வந்துட்டுருக்காங்க. நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு முன் வராங்க லேடிஸ். இதே மாநாடு தான் எங்களுக்கு. மாநாடாக ஒரு வாரத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்துடுவோம். இதில் இந்த மக்களுக்கு என்ன தேவையோ, அத்தியாவசியம் தேவையோ அதெல்லாம் வழிவகுத்து விடுவோம். இந்த மாநாடு என்பது இந்தியா இல்லை, உலக வரலாறு பேசப்படும் ஒரு பெரிய ஒரு மாநாடு. நல்லபடியாக நடக்கும் சார். நிறைய மக்கள் வருவாங்க. கண்டிப்பாக எல்லாருமே நல்லபடியாக நடக்கும். 2026 முதல் படி நாங்கள் எடுத்து வைக்க போகிறோம். கண்டிப்பாக நாங்கள் வெற்றி கொண்டு வந்து கொடுப்போம். 2026 அண்ணா சிஎம்மாக உட்கார வைப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த வார்த்தையே வரல சார். தளபதி எந்த அளவுக்கு நடித்து மக்கள் இடம் பிடிச்சிருக்கா, அதேமாரி அரசியலில் பெரிய இடத்த பிடிப்பார். மக்களுக்காக நிறையா சேவை செய்வார். இந்த பூஜைக்கே இவ்வளோ கும்பல்னா நம்ம மாநாட்டுக்கு எந்த அளவுக்கு வரும்னு எதிர்பார்த்துருக்கோம். சந்தோஷம். தமிழக வெற்றி கழக மாநாடு பூமி பூஜையில் பங்கேற்ற நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு அதிகாலையில் இட்லி, பொங்கல், பூரி, கேசரி, வடை ஆகியவை காலை உணவாக வழங்கப்பட்டது. கட்சியின் பொதுச் செயலாளர் ஆனந்த் தொண்டர்களுக்கு உணவு வழங்கினார். அதிகாலையில் நடைபெற்ற பந்தக்கால் நடும் விழாவில் ஏராளமான பெண்கள் பங்கேற்றனர். மகாகணபதி பூஜை பண்ணி எல்லா தேவதைகளையும் பிரார்த்தனை பண்ணி இவங்க பூஜை வருகின்ற 27ஆம் தேதி மாநாடு போடுறாங்க இல்லையா, இந்த மாநாடுக்காக இந்த ஃபுல்லாக பந்தல் போட போகிறாங்க. 4 to 6 பிரம்ம முகூர்த்த காலத்தில் இங்கே ஃபுல்லாக பந்தல் போடுறதுனால அந்த பந்தகால முகூர்த்தமானது மிக சிறப்பாக நடைபெற்றது. தமிழக வெற்றி கழகத்தோட முதல் மாநில மாநாட்டுக்கு திருநெல்வேலி மாவட்டம், தூத்துக்குடி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், தென்னக மாவட்டங்களில் உள்ள எல்லா புனித ஸ்தலங்கள்லையும் இருந்து தீர்த்தங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பெண்களுக்கு என்னென்ன பாதுகாப்புகள் உண்டோ எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒவ்வொரு தொகுதிக்கும் 2 பெண் பொறுப்பாளர்கள், ஏற்கனவே 5 பொறுப்பாளர்கள் போட்டோம். அது போக 2 பெண் பொறுப்பாளர்கள் இப்போ எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம். பெண் தோழிகளுக்கு என்னென்ன பாதுகாப்பு உண்டோ, சின்ன பிள்ளைங்களுக்கு என்னென்ன பாதுகாப்பு உண்டோ, அவங்க வீட்டில் ஏற்றுறதுலேருந்து திருப்பி வீட்டில் கொண்டு போய் இறக்குறது வரைக்கும் எங்களோட பொறுப்பை நாங்கள் பார்த்துக்குவோம். இப்போவுமே நீங்கள் பார்த்துருப்பீங்க, இதே ஒரு மினி மாநாடு மாதிரி தான் நடக்கு. மாநாடு வேறு எப்படி இருக்குங்கிறத பார்த்துக்கிடுங்க. 2026 அண்ணன் கண்டிப்பாக வருவாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. தமிழக வெற்றி கழகம் மாற்றம் கிடைக்கும். எல்லாரும் மாற்றத்தை விரும்புதாங்க. மாற்றம் கிடைக்கும். உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் சின்ன திரையின் சிங்க பெண்கள் மாலை 7 முதல் 8 மணி வரை காணத் தவறாதீர்கள்.